நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காக உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக உமது நேச குமாரனாகிய எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து கைகளை உயர்த்தி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கைகளை கேள்விப்படும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து கைகளை உயர்த்தி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து கையில் உயர்த்தி சொல்லுவோமா? எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமா.
ஆம், ஆம், இறைவனின் நண்பு பிள்ளைகளா, இயேசுவின் நல்ல நண்பர்களா, இறைவனின் நண்பு பிள்ளைகளா, இயேசுவின் நல்ல நண்பர்களா. இறைவனின் வாழும் பரம்பில் இருவரும் படித்தே எல்லாம் நாம் செல்வோம். எல்லாம் நாம் செல்வோம். இறைவனின் நண்பு பிள்ளைகளா, இயேசுவின் நல்ல நண்பர்களா. அனைவரையும் இறை இரக்க பெருவிழா திருப்பலிக்கு மனமகிழ்வுடன் அன்பாய் வரவேற்கின்றோம். நாம் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் இறைவனின் இரக்கத்தினால்தான். இயேசுவின் கரம் வல்லமையின் கரம், அணைக்கும் கரம், அற்புதங்கள் செய்யும் கரம், நிறைவாழ்வு நோக்கி நடத்தும் கரம், எத்தீங்கும் நெருங்காமல் பாதுகாக்கும் கரம், சுமைகளிலிருந்து தூக்கிவிடும் கரம், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரே குடும்பமாக மன மகிழ்ச்சியோடு இறை இரக்க ஆண்டவரினுடைய ஆலயத்திற்கு இறை இரக்க ஞாயிறை சிறப்பாக கொண்டாட வந்திருக்கிறோம். முதல் முறையாக இறை இரக்க ஆண்டவர் ஆலயத்தில் தமிழ் திருப்பலி நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்மையும் நமது குடும்பங்களையும் நமது பிள்ளைகளையும் செய்கின்ற தொழிலையும் பணியையும் இறை இரக்க ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வரம் வேண்டி நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பலியை பக்தியுடன் ஒப்புக் கொடுப்போம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாக இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 42 முதல் 47 வரை உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்துதர் நற்பிரகாரத்திலும் நட்புறவிலும் அப்பம் விடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்துதர் வழியாக பல அருள் செயல்களும் அடையாளங்களும் இருந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரையும்
திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம்.
தந்தையின் ஆண்டவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை ஈர்த்தெழ செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாது, மாசற்று, ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியால் மீட்பு காலம் கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயரில் இருக்கிறீர்கள். அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 19 தொடங்கி 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, நாங்கள் குருத்துவ படிப்பில் இருக்கின்ற பொழுது கடைசி 4 வருடம் இறையியல் படிப்பானது கொடுக்கப்படும். அந்த 4 வருடமும் முடிந்த பின்பு இறுதியாக 4வது வருடத்திலே கடைசியாக மிகப்பெரிய தேர்வு ஒன்று வைக்கப்படும். அதாவது 4 வருஷம் படித்ததெல்லாம் சேர்த்து கடைசியாக ஒரு தேர்வு இருக்கும். அந்த தேர்வில் கடந்து சென்றாதான், பாஸ் பண்ணாதான் குரு, இல்லைனாக்கும் திரும்பி அப்படியே போயிடணும். அந்த தேர்வானது எப்படி இருக்கும் என்றால், 3 பேர் இருப்பாங்க. 2 குருவானவர், ஒரு ஆயர் இருப்பாங்க. எதுவுமே ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. யாராவது கேள்வி கொடுத்து எழுதி கொடுத்துட்டு போயிடுற மாதிரி கிடையாது. ஓரல் எக்ஸாம், நேர்முக தேர்வு, 1 to 1. அந்த பக்கம் உட்காந்துருக்க சாமியார் கண்ணை பார்த்தே பேசணும். அவர் நம்மளையே எப்போ பார்ப்பார், எப்போ இவன் தவறு செய்வான், எப்போ இவனை திரும்பி அனுப்பலாம் அப்படின்ட்டு. ஒவ்வொரு தேர்வும் 1/2 மணி நேரம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் 1/2 மணி நேரம். 3 பேர்த்தையும் முடிச்சு வருகின்ற பொழுது 1.5 மணி நேரம் வேர்த்து விறுவிறுத்து இந்த வாழ்க்கை தேவையாடா அப்படின்னு யோசிக்கின்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா 2 குருவானவர், இறையியல் முடித்தவங்க, ஒரு ஆயர். அந்த குருவானவர் ஈரல் முடிச்சுட்டு வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆபேல், நீ நல்லவேன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப பக்திமான்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப ஒழுக்கமானவேன்னு கேள்விப்பட்டேன். நீங்களாம் நம்பணும், சரிங்களா? அதனால அப்படியே உனக்கு இலகுவாக ஈஸியாக ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னார். சரிங்க சாமி, கேளுங்க. அவர் முதல் முறையாக கேட்ட ஒரு கேள்வி, மத்தேயு நற்செய்தியில் இருக்கக்கூடிய அந்த மழை பொழிவை பற்றி அப்படி சொல்லு அப்படின்னார். மழை பெய்யுன்னு எனக்கு உடனடியாக ஞாபகம் வந்தது. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 வரை மழைப்பொழிவானது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதில் முதல்ல 6 வசனங்கள் பேர் பெற்றோர்களை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கும். அதற்கு பின்பாக பல்வேறு விதமான ஊமைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். எப்படியெல்லாம் இந்த சீடர்கள் வாழ வேண்டும் என்று அப்படின்னு கடன்னு சொல்ல ஆரம்பித்தேன். அந்த சாமியார் பார்த்தார், பையன் படிச்சுட்டான் அப்படின்னு அவர் நம்பிட்டார். பையன் படிச்சிருக்கிறான்னு சொல்லி அவர் நம்பிட்டார். அவரை நான் நம்ப வச்சுட்டேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கேட்டது எனக்கு தெரிஞ்சிருக்காது. 10 நிமிஷத்தில் அவரை நம்ப வச்சுட்டேன். 2வதாக அடுத்த குருவானவர், அவர்கிட்ட போகும்போது இதயமெல்லாம் துடிக்குது. அப்படியே பார்த்தா தெரியும், டபக்கு டபக்குன்னு உள்ள ஒரு பக்கம் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து ஊற்றுது. அவரும் நம்மளை பார்த்துட்டு, ஆபேல் நீ நல்லவேன்னு நானும் கேள்விப்பட்டேன், ஆபேல் ரொம்ப பக்திமானு கேள்விப்பட்டேன், இது வரைக்கும் நல்லா படிச்சிருக்கிற, நிறைய மார்க் வாங்கியிருக்கிற, அதனால வேண்டி இதுலேயும் நிறைய மார்க் வாங்கணும்னு உனக்காக நான் வேண்டிக்கிறேன் ஆபேல், அதனால வேண்டி நான் கேட்குற கேள்விக்கும் நீ பதில் சொல்லிடு அப்படின்னார். சரிங்க சாமி, கொஞ்சம் கேட்குற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்டார். பைபிளில் மொத்தம் எத்தனை புஸ்தகம் இருக்குது, எல்லா புஸ்தகத்து பேரையும் இருந்து சொல்லு அப்படின்ட்டார்.
நான் சொன்னேன் பைபிளில் மொத்தம் வந்துட்டு 73 புஸ்தகம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் 46, புதிய ஏற்பாட்டில் 27, ஜெனசிஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கடைசியாக சொல்லிக்கிட்டே வந்து திருவெளிப்பாடு வரைக்கும் முடிச்சிட்டேன். அவரும் பார்த்தார், நல்லதாபேல், நல்ல குருவானவராக நீ இருப்பாய் என்று நான் நம்புகிறேன்னு பாஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். 3ஆவதாக ஆயர்கிட்ட போகணும். 3 பேரும் சேர்ந்து பாஸ் பண்ணாதான் நான் பாஸ். ஆயர் ஃபெயில் ஆனால் திரும்பி போயிடணும். ஆணி போய் ஆவடி வந்தது மாதிரி டிசம்பர் போயிட்டு ஜனவரியில் வாண்டு அப்படின்ட்டுருவாங்க. அவர்கிட்ட போனாக்கும் அவர் ஆயர். அவர் சொன்னார், நீ 2 பேர்த்தையும் நீ படிச்சிட்டேன்னு சொல்லி நம்ப வச்ச, அதுக்கு பேர் தான் ஆயர். இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. 2 பேர்த்தையும் நீ படிச்சிட்டேன்னு சொல்லி நம்ப வச்ச, இப்போ நான் கேட்கின்ற கேள்விக்கு ஆமா இல்லைன்னு மட்டும் பதில் சொல்லணும். டீச்சர்களாக இருந்தால் தெரியும், இந்த கேள்வியை பற்றி 3 வரி 5 வரியில் விடையலினா எது வேணாலும் எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். ஆமாம் இல்லைன்னா மாட்டிக்குவோம். அவர் மிக அருமையான ஒரு கேள்வியை கேட்டார். யாரு? ஆயர் அவர்கள். தூய பவுல் அடிகளார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்ணால் பார்த்தாரா, பார்க்கவில்லையா? ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை அப்படின்னார். இப்போ இதே கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குறேன், மாலாட்ட கேட்போம். அவங்க தான் அழகாக சேரீ கட்டிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ நீங்கள்லாம் எப்படி யோசிக்கிறீங்க? இந்த சாமியார் நம்மளை பாத்திரக்கூடாது, கேட்டக்கூடாதுன்னு. அதே மாதிரி தான் அன்றைக்கி நான் இருந்தேன். மற்ற 2 குருவானவர்கள்ட்ட இருக்கும்பொழுது இதயம் உள்ள துடிச்சது, இவர்கிட்ட போகும்போது வெளியே வந்து துடிக்குது. நான் சும்மா குத்தி மதிப்பா ஆம் அவர் பார்த்தார் அப்படின்னே. திரும்ப போய் 4 வருஷம் படிச்சுட்டு வாங்க ஆபேல், போங்க அப்படின்ட்டார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கேள்வியும் அதுதான். நீ கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோரே பேறு பெற்றோர். உயிர்ப்பு பெருவிழாவிலிருந்து இன்று வரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பல்வேறு மக்களுக்கு அவர் தன்னுடைய உயிர்த்தலை காண்பித்து கொண்டே இருக்கின்றார். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்தில் தொடக்கத்திலிருந்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய உயிர்த்தெழுதலை அவர் காண்பித்து கொண்டிருக்கிறார். முதலாவதாக இருக்கக்கூடியது யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை. கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றனர், கண்டனர், நம்பினர். மற்ற சீடரும் உள்ளே சென்றனர், கண்டனர், நம்பினர். இந்த சீடர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உடலும் சதையுமாக இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்தவர்கள். அப்பொழுதெல்லாம் அவர்கள் மேல் பெரிய நம்பிக்கை கிடையாது. இன்று அவர்கள் அந்த வெறும் கல்லறையை பார்த்த பின்பாக நம்பினார்கள். எந்தவித கேள்வியும் கேட்கப்படவில்லை. இதிலே அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, மற்ற சீடரும் உள்ளே சென்றனர், கண்டனர், நம்பினர். மார்க் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 31வது இருக்கக்கூடிய இறைவார்த்தை. மானிட மகன் பல்வாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்படவும், கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளுக்கு பின் உயிர் தளவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். ஏற்கனவே உயிர் தழுதலை பற்றி சொல்லிட்டார், கற்பித்தார்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போன்று மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 31வது இருக்கக்கூடிய இறைவார்த்தை. திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உம் உயிர்ப்பின் மாட்சியையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் முழுமையாக பெற்று தோமாவை போன்று துணிவுடன் அறிவிக்க தேவையான ஆற்றலை தந்து காத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, உமது இரக்கத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கும் பங்கு மக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இரக்கமுள்ள மனிதர்களாக வாழவும், எங்களது சொற்களாலும் செயல்களாலும் வாழ்க்கையாலும் அமைதியை விதைக்கவும், உமது இரக்க பெருக்கத்தினால் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழவும் வரம் தர வேண்டும் என்று இரக்கத்தின் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் ஊற்றாகிய எம் இறைவா, இந்த இரக்கத்தின் பெருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டு இறை இரக்கத்தின் ஆண்டவரின் அன்பை பெற்று செல்ல ஆவலுடன் காத்திருக்கும் உம் பிள்ளைகள் நல்ல உடல்நலம் பெற்று வாழ்ந்திடவும்
தங்கள் தொழில்களில் வளர்ச்சி கண்டடையவும், ஏக்கங்கள் கவலைகள் நீக்கி அன்பின் ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திடவும், இறை இரக்கம் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கவும் அருள் தர வேண்டுமென்று இரக்கத்தின் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீ போகும்போதும் வரும்போதும் காப்பேன் என்று மொழிந்த அன்பு ஆண்டவரே, கடந்த ஓராண்டு முழுவதும் நீர் எம்முடன் பயணித்து எங்கள் தேவைகள், கவலைகள், ஏக்கங்கள் அனைத்தையும் எம்முடிருந்து எங்களை வழிநடத்தியதை உணர்த்திடவும், இறை இணக்கம் எம் பங்கில் தொடர்ந்து நிலை பெற்றிருக்கவும், ஏழை எளிய மக்களில் உம்மை கண்டு பேர் பெற்று மக்களாக வாழ்ந்திடவும் வரம் தர வேண்டும் என்று இரக்கத்தின் நிறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழியும் ஒளியுமான ஆண்டவரே எம் இறைவா, எம் நாட்டில் உள்ள இளையோர் அனைவரும் பெற்றோரின் சுமையை குறைப்பவர்களாக வாழவும், நல்ல மதிப்பீடுகளில் வளரவும், அறிவியல் உலகில் ஆண்டவரை தேடி செல்லவும் தேவையான ஞானத்தை தந்து காத்திட வேண்டும் என்று இரக்கத்தின் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்
சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கெல்லாம் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் இவற்றை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், எனது ஆன்மா நலமடையும்.
இதோ இந்த மகிமை பொருந்திய நேரத்திலே நற்கருணை நாதர் முன்பாக நம்மிடத்தில் இருக்கிற காயங்கள், கவலைகள், சோகங்கள் அனைத்தையும் எடுத்து வைப்பதற்காக தயாராகும். நற்கருணை என்ற வார்த்தையிலே இறைவனுடைய இரக்கம் அபரிவிதமாக பொதிந்து கிடக்கிறது. நல்ல கருணை மிகுந்த தேவன் இவர். வேறு வழியில் சொல்ல வேண்டுமே ஆனால், இரக்கத்தே உருவான ஒரு கடவுள் என்றால் அவர்தான் நற்கருணை நாதர். இறக்கும் வரை இரக்கத்தை மட்டுமே காட்டியவர் இன்று நம்மிடத்தில் கேட்பது, நீயும் இறக்கும் வரை இரக்கத்தோடு வாழ கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். அந்த இரக்கத்தை கடவுள் ஒருவர் மட்டுமே கொடுக்க முடியும் உனக்கு. மனதை ஆக்கிரமித்திருக்கின்ற கோபங்கள், நம்முடைய உணர்வுகளிலே பொதிந்திருக்கின்ற அந்த வேகங்கள், இறைவனுக்கு எதிராக சொல்லப்படுகிற நிந்தை, அவமானங்கள் அனைத்தும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற இரக்கத்தை மறைத்து வைத்திருக்கிறது. நற்கருணை நாதர் இந்த கதிர்பாத்திரத்தின் வழியாக திறந்து காட்டுகிறார். இந்த இரக்கம் இயேசு பட்ட காயங்களிலிருந்து வந்தது என்பதை எடுத்து காட்டுகிறார். காயப்பட்ட நாம் அனைவரும் இரக்கத்தை தேடுவோம். என்னாகமம் பிரிவு 8 வாசிக்கின்றோம், அவர் இரக்கம் மிகுந்தவர், அவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை அழிக்கவும் மாட்டார். அவர் தன்னுடைய மூதாதையரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையில் நிலைத்து நிற்கிறார் என்று வாசிக்கிறோம். இரக்கம்தான் இந்த உலகத்திற்கு மீட்பை வழங்கியது. இதோ மகா இரக்கம் பொருந்திய அந்த நல்ல இயேசுவினிடத்தில் நமக்கு தேவையான விண்ணப்பங்கள், ஆசீர்வாதங்கள், நமக்கு தேவையான வளங்கள், கொடைகள், நாம் எதிர்பார்த்திருக்கிற கனவுகள், திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற இதோ இந்த ஆராதனை வேளையை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எங்களை ஆசீர்வதியும் ஐயா. தகப்பனே, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற காயங்களை போக்கி அருளும். வேதனையினாலும் வலியினாலும் ஒவ்வொரு நாளும் அவதிப்படுகின்ற என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி அனைவரையுமே ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். இரங்கும் ஐயா. உம்முடைய கனிவான இதயத்தின் வழியாக எங்களுக்கு இரக்கத்தை காட்டியருளும். கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவுள்ள இதயத்தை உமக்கு புகுத்துவேன் என்று சொன்னீரே, இதோ திறந்து காட்டுகிறேன் என்னுடைய இதயத்தை. உம்முடைய இரக்கத்தினால் என்னை நிரப்பியருளும். எங்களை வாசம் செய்யும் ஆண்டவரே, எங்களுடைய நெஞ்ச கூட்டினிலே குடியிரும் ஆண்டவரே, வாரும் தேவா, எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும். அனைவரும் அமருவோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த இரக்கம் பொருந்திய நன்னாளை கொண்டாடுவதற்காக இந்த ஆலயத்தில் குழுமிருக்கிற நீங்கள் எல்லோருமே பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் நீங்கள் அந்த வாரத்தில் இந்த சோஷியல் மீடியாலாம் நிறையா கேட்டிருப்பீங்க இல்லையா? நம்முடைய திருத்தந்தை ஒரு அறைகூவல் விடுத்திருக்கிறார். அகில உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த இரவை பரிசுத்தமான இரவாக, ஆராதனையின் இரவாக கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எத்தனையோ பேருக்கு உம்மை ஆராதிக்கின்றேன்,
இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். எல்லோரும் உணர்ந்து பாடுவோமா? ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூகா ரூகா உம்மை ஆராதிக்கின்றேன். ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். கைகளை உயர்த்தி ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. பாலைவன மன்னா தந்தீர் ஆராதிக்கின்றேன். பாதை விண்ணின் மன்னாவே ஆராதிக்கின்றேன். பாலைவன மன்னா தந்தீர் ஆராதிக்கின்றேன். பாதை விண்ணின் மன்னாவே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றேன். தூய ஆத்ம உணவே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். தூய ஆத்ம உணவே ஆராதிக்கின்றேன். ஆபா ஆபா உம்மை தேடி வந்திருக்கும் அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி அருளும். நீர் உமது அன்பின் அடையாளமாக உம் திருமகனை இவ்வுலகிற்கு அனுப்பினீர். அவரோ மக்களை நோய் நொடியிலிருந்து காத்தார். இன்று நாங்கள் கருணையோடு எழுப்பும் விசுவாசமுள்ள ஜபத்திற்கு செவி மடுத்தருளும். வல்லமை மிகுந்த ஆவியானவரும் எங்களுடைய ஆலோசகருமான தூய ஆவியாரை இந்த எண்ணெயின் மீது பொழிந்தருளும். இந்த எண்ணெய் உமது வல்லமை மிகுந்த கரங்களால் ஆசீர்வதித்தருளும். விளை நிலங்களிலிருந்து பெறப்பட்ட இந்த இனிமையான இதமளிக்கும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் எங்களுக்கு ஒப்பற்ற பரிசாகவும் குணமளிக்கும் அருமருந்தாகவும் மாறுவனவாக. இதனை பயன்படுத்துவோர் அனைவருக்கும் நல்வாழ்வும் பரிபூரணமான சுகத்தையும் பரிசாக கொடுத்தருளும். மேலும் உடல் உள்ள ஆன்மாவை வலுப்பெற செய்தருளும். சாத்தானின் பிடியிலிருந்தும் கட்டுக்களின் அதிகாரத்திலிருந்தும் இவர்களை என்றும் காத்தருளும். உடல் உபாதைகள், தீராத வழிகள், சாவி வருவிக்கும் நோய்கள், உலக மாயைகள், மனக்கவலைகள் அனைத்திலுமிருந்தும் இத்தெய்வீக எண்ணெய் எங்களை காப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். Before I extend my vote of thanks, I would like to invite Mr. Peter Lowe, the chairman of ETMA, to say a few words.
நிமிடம். இப்பொழுது ஆயில் மந்திரித்த எண்ணெய் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தயவுசெய்து குடும்பத்திற்கு ஒன்று எடுத்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வார்டன்ஸ் கொடுப்பாங்க. குடும்பத்திற்கு ஒன்று எடுத்துக்கொண்டால் நல்லது. எல்லாருக்கும் கொடுத்த பாரு இருக்கும். அதனால் குடும்பத்திற்கு ஒன்று எடுத்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கண்டினியூ. Good evening, Reverend Fathers, brothers and sisters. This evening, you have break 2 records in history of Divine Mercy Church. Firstly, this is the first time in 16 years that a Tamil Mass has been celebrated here. Secondly, the first Divine Mercy Feast Day celebration in Tamil, most likely in Singapore as well. And I'm so happy for this group led by our dear sister Lucy and her team. Originally, it was only to be a 3 p.m. prayer chapel group to pray towards to allow Cardinal to appoint a Divine Mercy Church, that this become a national shrine. But he has says that the time is not right yet, and so we have to continue to pray the 3 p.m. chaplet every day without fail. Subsequently, there must be at least 2 miracles medically proven, and we have yet to work into that. However, because through this small group, they have changed this, Lucy group have championed into a large Singapore open community of Tamil worshipper. I congratulate to all of you tonight. God bless you. Okay, as I'm not very fluent in Tamil, I will humbly deliver my vote of thanks in English. I seek your kind understanding. So a very blessed and joyful feast of divine mercy to each one of you, my dear brothers and sisters. Today is truly special and historic moment, like what our brother said. We gather for our very first Tamil Mass in this Church of the Divine Mercy. We are filled with great joy to welcome all of you from different parishes who have come together in faith, love, unity, and devotion. First of all, we thank God for this beautiful Divine Mercy Feast Day celebration and for bringing all of us together as one family in Christ. We extend our deepest gratitude to our parish priest, Father Damien, for his kind permission, support, and encouragement in allowing us to organize this celebration. Our heartfelt thanks to the spiritual director of Acts, Father Nathaniel, for celebrating this Holy Mass with such devotion and reverence. We also sincerely thank Father Arun and Father Abel, our co-celebrants, for their presence and support in this Eucharistic celebration. Can we please have a round of applause for our beloved priest? A very special word of thanks to 3 people who have guided and supported us deeply. To Mr. Peter Low, Chairman of ETMA, thank you for being a strong bridge between the parish committee and our Tamil committee. Your constant guidance and support gave us confidence throughout this journey. Okay, to Mr. Suresh, Chairman of X, thank you for your kindness and guidance from the very beginning when we met coincidentally at the Church of Our Lady of Lourdes Feast Day. It became a starting point of this beautiful journey for us. We are truly grateful. And to Brother John Kennedy over there, thank you for your faithful support and guidance from the very beginning too. He has walked with our group very patiently, leading and encouraging us month after month in the chaplet.
His dedication and consistency have been a true blessing, strengthening our faith and unity. We are deeply grateful for all he has given so generously, and we extend our heartfelt appreciation to him. Can we have another big round of applause for Brother Peter, Suresh, and John Kennedy? Okay. We also sincerely thank all ministries and teams, the intercessory prayer team, media and publications team, ex-choir and St. Cecilia choir, hospitality ministers, communion ministers, Eucharistic ministers, altar servers, ex-volunteers and Divine Mercy Tamil Group Committee, and all our generous sponsors. Thank you for your selfless service and dedication. Finally, to all our dear brothers and sisters in Christ, thank you for your presence, your prayers, and your participation. You have made this celebration truly meaningful and blessed. Thank you. Nandri. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், அதிலை தாண்டினேன் உன்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், அதிலை தாண்டினேன் உன்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி